வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்கிற சேனல் பிளெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ். இந்தியாவில் ஒரே ஒரு இடம் இருக்கு. அங்கே இரவு நேரத்தில் நுழைந்தால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் உயிரோடு திரும்புவீர்களா என்று யாரும் உத்தரவாதம் தரமாட்டார்கள். அந்த இடத்தில் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மிக உயர்ந்த அரசு அமைப்பு, ஒரு அதிகாரப்பூர்வமான போர்டு வைத்திருக்கிறது. அதில் எழுதியிருக்கிறது, சன்செட்டுக்கு பிறகும் சன்ரைஸுக்கு முன்பும் இந்த கோட்டைக்குள் நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? அதை அவர்களே சரியாக சொல்வதில்லை. அந்த போர்டுதான் இன்றும் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் மனதில் ஒரு சின்ன நடுக்கத்தை உண்டாக்குகிறது. நாம் பேசப்போவது ராஜஸ்தானில் இருக்கும் பாங்கர் ஃபார்ட் பற்றி. இந்தியாவின் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் என்று பிரபலமான இந்த கோட்டை வெறும் பழைய கட்டிடம் மட்டுமல்ல, இது ஒரு கதை, ஒரு சாபத்தின் கதை, ஒரு அழிவின் கதை. அதிலும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கதை இன்னும் முடியவே இல்லை. 17ஆம் நூற்றாண்டு அமேரின் மன்னர் பகவந்தாஸின் மகன் மாதோ சிங் இந்த நகரை கட்டினார். ஒரு காலத்தில் இது செழிப்பான நகரம். சுமார் 10,000 பேர் வாழ்ந்தார்கள். கோவில்கள் இருந்தன, சந்தைகள் இருந்தன, அரண்மனை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரே இரவில் நகரம் காலியாகிவிட்டது. வாழ்ந்தவர்கள் எங்கே போனார்கள்? இன்னும் யாருக்கும் தெரியாது. இப்போது ஒரு கேள்வி தோணுகிறதில்லையா? ஒரு நகரே மொத்தமா காலியாகுமா, அதுவும் ஒரே நாளில்? இதற்கு 2 கதைகள் சொல்லப்படுகின்றன. முதல் கதை சிங்கியா என்ற சித்தர் பற்றியது. இவர் ஒரு பவர்ஃபுல் தாந்திரிக். பாங்கரில் இருந்த இளவரசி ரத்னாவதியை பார்த்து காதல் வயப்பட்டார். ஆனால் இளவரசி அவரை கண்டுகொள்ளதே இல்லை. ஒரு நாள் வாசனை எண்ணெய் வியாபாரி அரண்மனைக்கு சரக்கு கொண்டு வந்தான். சிங்கியா அந்த எண்ணெயில் ஒரு கருப்பு மந்திரத்தை செய்தான். இதை இளவரசி பூசிக்கொண்டால் அவள் என்னை காதலிப்பாள் என்று நம்பினான். ஆனால் இளவரசி ரத்னாவதி மிகவும் புத்திசாலி. அவள் அந்த எண்ணெயில் ஏதோ இருக்கிறது என்று உணர்ந்தாள். அந்த எண்ணெயை ஒரு பாறை மேல் ஊற்றினாள். பாறை அசைந்து நேராக சிங்கியா மீது விழுந்தது. இறக்கும் தருணத்தில் அவன் கோட்டை முழுக்க ஒரு சாபம் போட்டான். இந்த நகரில் யாரும் வாழ மாட்டார்கள். வீடு கட்டினாலும் கூரை விழும், மனிதர்கள் அலையும், ஆனால் மீண்டும் இங்கே ஒருவரும் தங்க மாட்டார்கள் என்று. அடுத்த வருஷமே முகல்ஸ்கள் தாக்கினார்கள். நகரம் அழிந்தது. இளவரசி ரத்னாவதி மரணமடைந்தாள். ஆனால் இதோ 2வது கதை. இது கொஞ்சம் வித்தியாசமானது. குரு பாலுநாத் என்ற ஒரு தவசி பாங்கரில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நிபந்தனையோடு அரசர் மாதோ சிங்குக்கு அனுமதி கொடுத்தார். நகரம் கட்டலாம், ஆனால் கட்டிடங்களின் நிழல் என்னுடைய தவஸ்தலம் மேல் விழக்கூடாது என்று. அரசர் ஒப்புக்கொண்டார். ஆனால் பல வருஷங்கள் கழிந்து யாரோ ஒரு முட்டாள் கோபுரத்தை அத்தனை உயரமாக கட்டினார். அதன் நிழல் குரு பாலுநாத்தின் இடம் மேல் விழுந்தது. அன்றிலிருந்து அந்த நகரின் சாபம் ஆரம்பித்தது என்று சொல்கிறார்கள். 2 கதையும் வேறு வேறு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் காமன். இன்றைக்கும் அந்த நகரில் யாரும் வாழவில்லை. கோட்டை சுற்றியிருக்கும் கிராமத்தில் கூட மக்கள் அந்த இடத்தை பயத்தோடு பார்க்கிறார்கள். சரி, கதைகளை ஒரு நிமிடம் ஒதுக்கி வைக்கலாம். உண்மை என்ன? ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி பாங்கரில் ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடந்தது. 1783இல் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து நகரை காலி செய்திருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷன் முழுமையானதாக இல்லை என்று தோன்றுகிறது. ஏனென்றால் நகரின் ஒவ்வொரு வீட்டிலும் கூரை இல்லாமல் இருக்கிறது. வீட்டின் சுவர்கள் இருக்கும், தரை இருக்கும், ஆனால் கூரை மட்டும் இல்லை. முழு கோட்டையிலும் ஒரு வீடு கூட கூரையோடு இல்லை. இது கோயின்சிடென்ஸா, அல்லது அந்த சாபம் சொன்னது போல கட்டிடங்களின் கூரை விழும் என்பது உண்மையாகுமா? பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கோட்டைக்கு பலமுறை வந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் சொல்வதை கேளுங்கள். கோட்டைக்குள் நுழையும் போது திடீரென்று காற்று நின்று விடுகிறது. பறவைகள் சத்தம் போகிறது. ஒரு கனமான சைலன்ஸ் வருகிறது. சிலர் EMF டிடெக்டர்ஸ் எடுத்துச் சென்றார்கள். ரீடிங்ஸ் மிகவும் இர்ரெகுலராக இருந்தன. ஆனால் சயின்ஸ் இதை எப்படி எக்ஸ்பிளைன் செய்கிறது? இன்ஃப்ராசவுண்ட், கேட்க முடியாத லோ ஃப்ரீக்வென்சி சவுண்ட் வேவ்ஸ் சில பழைய கட்டிடங்களில் உருவாகும். அது மனித மூளையை டைரக்டாக அஃபெக்ட் செய்யும். ஃபியர், அனீஸ், ஹாலுசினேஷன்ஸ் கூட வரலாம். பாங்கரின் கட்டிட அமைப்பு அந்த மாதிரி சவுண்ட் கிரியேட் செய்கிறதா என்று யாரும் சரியாக ஆய்வு செய்யவில்லை. ஒருவேளை அதுதான் காரணமா? ஆனால் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் அங்கே நின்றவர்கள் சொல்வதை கேட்டால் உங்களுக்கும் ஒரு சின்ன கோழை பயம் வரும். ஆங்க்லெட்ஸின் சத்தம், யாரோ அழுவது போல் ஒலி. சில நிமிடங்கள் மட்டும் நுழைந்து திரும்பி வந்தவர்கள் தாங்கள் பார்த்தது என்னவென்று சரியாக சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். ரேஷனலைஸ் பண்ண முயற்சிக்கிறார்கள். ஆனால் கண்கள் வேறு ஏதோ சொல்கின்றன. இன்றைக்கும் கோட்டையை சுற்றியிருக்கும் கிராம மக்கள் சொல்கிறார்கள்,
இரவில் அந்த திசையிலிருந்து விளக்குகள் தெரிகின்றன. யாரோ நடப்பது போல் சத்தம் வருகிறது. நாய்கள் அந்த திசையில் திரும்பி குரைக்க மறுக்கின்றன. ஒரு கிராமத்தினர், நாங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் இரவில் அந்த பக்கம் பார்க்க மாட்டோம் என்று சொன்னது நினைவில் நிற்கிறது. இப்போது இந்த கேள்வி எழுகிறது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏன் இந்த போர்டை வைத்தது? கட்டிடம் பழுதடைந்திருக்கிறது, சேஃப்டி இஷ்யூ என்று சொல்லலாம். ஆனால் மற்ற பழைய கோட்டைகளில் இப்படி இரவு நேரம் தடை இல்லை. ஃபத்தேபூர் சிக்ரியில் இல்லை, கோல்கொண்டாவில் இல்லை, பாங்கரில் மட்டும் ஏன்? அதிகாரப்பூர்வமாக சேஃப்டி ரீசன்ஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் நடுவில் இருக்கும் வெற்றிடம் யாரையும் சாட்டிஸ்ஃபைடாக வைக்கவில்லை. பாங்கரில் நடந்தது என்ன என்று இன்னும் யாரும் முழுமையாக சொல்லவில்லை. 10,000 பேர் வாழ்ந்த நகரம் மௌனமாகிவிட்டது. அங்கே ஒரு சாபம் இருந்ததா, அல்லது வரலாற்றின் ஒரு துரதிருஷ்டமான தருணமா? சயின்ஸுக்கு புரியாத ஏதோ நடந்ததா, அல்லது நாம் நம்ம பயத்துக்கே நாமே கதை சேர்க்கிறோமா? ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இந்த கோட்டையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நுழைந்தவர்கள் அடுத்த நாள் காலையில் என்ன நடந்தது என்று யாரோடும் பகிர்ந்து கொள்ள மறுக்கிறார்கள், அல்லது பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். பாங்கர் இப்போதும் அப்படியே இருக்கிறது, காத்திருக்கிறது, யாரையோ, எதையோ. இது பிளெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ். உலகத்தின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் மர்மங்களை தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருகிறோம். அடுத்த மர்மமான கதையில் மீண்டும் சந்திப்போம்.